சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஈவ்னிங்ப்பா. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, வீடியோவ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு குட் நியூஸ் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும், தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஓகேங்களா, அனைத்து விதமான மாணவர்களுமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் டேட்ட சொல்லிடுறேன். 12க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் இதே நேரத்தில நேத்திக்கு உங்களோட ரிசல்ட் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. மே 7, மே 14 உங்களுக்கு ரிசல்ட். ஓகேங்களா? மே 14 உங்களுக்கு ரிசல்ட்ட முடிச்சுட்டு, அழகா அதுக்கப்புறம் மே 15ஆம் தேதியிலிருந்து நீங்க பாஸ் ஆனாலும், ஃபெயில் ஆனாலும் 12க்கு போகலாம். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க. ஸோ, அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது ஒரு துளி கூட வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 9:30 மணிக்கு ரிசல்ட் அல்லது 9 மணிக்கு 2த்துல எதனா ஒண்ணு ரிசல்ட் வெளியாகும். டைரக்ட்டா உங்களுக்கு ஃபோன்லயே வந்து ரிசல்ட் வந்துரும். இல்ல அப்டின்னா www.tn.results.nic.in என்ற இணையதளத்தின் வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடிவுகள தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான இன்னொரு வெப்சைட்டும் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. www.dge. அப்படின்னு சொல்லிட்டு DG1, DG2, DG3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வெப்சைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஓகேங்களா? இப்பவே உங்களுக்கு பிரஷர் போட்டு விரும்பல. இது ஜஸ்ட் 11க்கு எதுவும் மோட்டிவேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்றீங்களே ப்ரோ அப்படின்ட்டு. போன முறை 11த் பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப படுமோசமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா இந்த முறை சிறப்பான முறையில, தரமான முறையில பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றதே வந்து கிடையாது. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் மார்க்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். எல்லாருமே மேக்ஸிமம் பேசிக்ஸ் பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? நெறைய பேருக்கு மேக்ஸ் தமிழே உங்களுக்கு தகராறா கேட்டாங்க. 11த்துல தமிழே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப படுமோசமா வந்து கேட்டாங்க. ஸோ, அப்ப அந்த தமிழ் வந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்றே பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 12th மார்க்கு 598. ஓகேங்களா? அதாவது 598 598 மார்க் திருப்பூர்ல மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எடுத்திருந்தாங்க. போன முறை நந்தினின்ற ஒரு பொண்ணு 600க்கு 600. இந்த முறை மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு 598 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸோ 598ன்றது தான் ஃபர்ஸ்ட். 599 கூட அவங்க வர வைக்கல. ரீசன் என்னன்னா, அது கூட ஒரு பேச்சு பொருளா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து 1 மார்க் வந்து லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த முறையும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து முந்தி இருக்கிறார்கள். ஸோ அதனால வந்து 11த்துலயும் மேபி இதே மாதிரி ஒரு மார்க் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நிச்சயமா வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா லாஸ்ட் இயர்ல வந்து 600க்கு 600 வந்து இந்த நந்தினின்ற ஒரு பொண்ணு எடுத்து சாதனை படைத்தது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆயிருச்சு எல்லாருக்குமே. அதாவது நேரத்த பிடித்து நம்ம தான் வந்து இழுக்கணும் அப்படின்னு சொல்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அது மாரி இந்த முறை வந்து எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு சூழ்நிலையிலே 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு என்று இந்த குட் நியூஸ் அனைத்தும் வந்து பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லாமே அவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா நண்பர்களே? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.